இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, சமநிலை பிரமாணம் என்பது என்ன என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு கூறி அறிவித்திருக்கிற சில பிரமாண சத்தியங்கள் என்ன என்பதை நான் இந்த ஒரு குறும் செய்தியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய உலகத்தில் எல்லா நாடுகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா ஜனக்கூட்டங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த சமத்துவ சமநிலை சமன்பாடு இல்லை. முதலாளித்துவமும் சகோதரத்துவமும் இழந்து போன நிலைகள் அல்லது முதலாளித்துவம் மட்டுமே தலை தோங்கி சமத்துவ சமன்பாடு, சமநிலை பிரமாண, சகோதரத்துவ நிலைப்பாடு இந்த பூமியில எந்த தேசத்திலும் இல்லை என்று நாம் காண முடிகிறது. பொருளாதாரத்துவ சமநிலை பயன்பாட்டினை வலியுறுத்தி நிலைநிறுத்துவதற்காக இந்த பூமியில சில இயக்கங்கள், ஏங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ், ஸ்டாலின் முதலானவர்களால் உருவாக்கப்பட்டது. ஏங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ் ஆகியோருடைய சித்தாந்தங்களை கைக்கொண்டு இந்த பூமியில கம்யூனிச சித்தாந்தம் தலை துவங்கி சுமார் ஒரு 100 முதல் 115 ஆண்டுகள் இந்த பூமியில கோலோச்சியது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி USSR என்று சொல்லப்படுகிற சோவியத் யூனியன், சோவியத் ரஷ்யா, அது தோராயமாக அதன் 94ஆம் ஆண்டு முதல் 115 ஆண்டுகளுக்குள்ளே சிதறி சின்னாபின்னமாகி போனது. 13 துண்டுகளாக மாறிப்போனது. பொருளாதார சமன்பாட்டின் சித்தாந்தத்தை நிலைநிறுத்திய USSR சிதறி போன போது அங்கே ஒரு ரொட்டி துண்டுக்கு அலைந்து திரிந்த மக்கள் கூட்டம் ஏராளம். இன்றைக்கும் கம்யூனிச சித்தாந்தம் சீனாவிலும், வடகொரியாவிலும், இன்னும் சில தேசங்களில் ஆட்சி கட்டிலில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ரஷ்யாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவர்கள் எல்லாம் எங்கிருந்து இந்த சமநிலை பிரமாணத்தை, சமநிலை சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், ஏங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ் ஆகிய இருவரும் யூத பின்னணியத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் இந்த சமநிலை பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார்கள். காரணம், இவர்கள் சார்ந்திருந்த யூத மார்க்க பின்னணியம், கிறிஸ்தவ மார்க்க பின்னணியம், இந்த இரண்டு சமத்துவ, பொருளாதார சமத்துவ சமநிலைப்பாடை வலியுறுத்தி கூறுகிறது. பழைய உடன்படிக்கையின் புத்தகம் ஆகிய பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரையான வசனங்களில் இந்த சமத்துவ சமநிலை பொருளாதார சமன்பாட்டு நிலை பிரமாணம், சமநிலை பிரமாணம்
வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். புதிய உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிற புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே இந்த சமநிலை பிரமாணத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து திருச்சபையிலே வலியுறுத்தி கூறுகின்றார், அல்லது அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வர விளைகின்றார். அதை அடிப்படையில் இருந்து தான் ஏங்கல்ஸ் மற்றும் கார்ல் மார்க்ஸ் ஆகியோர் மார்க்சிய சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற கம்யூனிச சித்தாந்தத்தை வெளிக்கொணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒரு தவறு என்ன என்றால், கடவுள் அல்லது இறைவன், அந்த வார்த்தைகள் சமநிலை பிரமாணத்தில் இருந்த இறை உடன்படிக்கையை களைந்துவிட்டு இறைவன் இல்லை, கடவுள் என்றொருவர் இல்லை என்கிற அறிவியல் சித்தாந்தத்தில் ஆன்மீகத்தின் இறைத்தன்மையை வெளியே களைந்துவிட்டு அல்லது புறக்கணித்துவிட்டு இறைவனுடைய வார்த்தைகளில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டார்கள். இறைத்தன்மையை புறக்கணித்து விட்டார்கள். அந்த பிரமாணத்தை, சமநிலை பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதை கொண்டுதான் தங்களுடைய மார்க்சிய கம்யூனிச சித்தாந்தத்தை வரையறுத்தார்கள். அதை கொண்டு இறைவன் இல்லை, கடவுள் என்றொருவர் இல்லை என்கிற அறிவுபூர்வமான, அதாவது முட்டாள்தனமான, இந்த முட்டாள்தனமான அறிவுத்தானே இன்றைக்கு உலகத்தை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியினுடைய உச்சகட்டம் இவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளினாலே இந்த உலகத்தை அழித்துவிட எத்தனித்திருக்கிறார்கள். அதுதான் நடக்கவும் போகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளின் உச்சகட்ட நிலைப்பாடு இந்த பொருளாதார ஆதிக்க சூழ்நிலை மேலோங்குகின்ற போது இந்த உலகத்தை அழித்துவிட தீர்மானித்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தின் பூமியின் தேசங்களின் நடுவில் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். சோவியத் யூனியனை உருவாக்கிய ரஷ்யா 13 துண்டுகளாக உடந்து சின்னாபின்னமாய் சிதறிப்போன பிற்பாடும் ரஷ்யா திரும்பவும் உயிர் பெற்று தன் அருகில் இருக்கிற தேசமாகிய உக்ரைனை தன்வயப்படுத்த சுமார் 1.5 ஆண்டு காலமாக அங்கே தொடர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வடகொரியா தென்கொரியாவுக்கு எதிராக அநேக யுத்த கலைபரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. தற்போது மத்திய தரைக்கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையிலே ஹவுதி தீவிரவாதிகளுக்கு யுத்த தளவாடங்களை, அணுகுண்டுகளை கொடுத்து, அணு ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்தை ஹிசபுல்லா தீவிரவாதிகளை கொண்டும் ஹவுதி தீவிரவாதிகளை கொண்டும் செயல்படுத்த துணிகரம் கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய பொருளாதார ஆதிக்க, அங்கே சமத்துவ சமநிலைப்பாடு இல்லை, பொருளாதார சமத்துவம் இல்லை. ஆனால் அதன் பெயரை கொண்டு பொருளாதார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ரஷ்யா, சீனா, வடகொரியா முதலான நாடுகள் தலை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் நிலைப்பாடும் அது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சோசலிச இந்தியா என்று சொல்லப்படுகிற சோசலிசம் இங்கு இல்லை. முதலாளித்துவம் மட்டுமே தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அரசியல் ரீதியான, அரசியல்வாதிகள் சார்ந்த முதலாளித்துவமாக
தலையெடுத்து ஓங்கி இந்திய சமநிலை பிரமாணத்தை, இந்தியாவில் சமநிலை பிரமாணம் வேரூன்றாதபடிக்கு அதை தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறது. எங்கும் பொருளாதாரம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எந்த ஒரு கிறிஸ்துவற்ற, கிறிஸ்துவை நடுநிலையாக, அதாவது கிறிஸ்துவ ஜீவனின் ஒளியாகிய அறிவை, அதுவே கிறிஸ்து, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனின் அறிவாகிய ஒளியே கிறிஸ்துவானவர். நானே உலகத்திற்கு ஒளி என்றார். அவர் ஒளியாகவே இருக்கிறார். அந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பு தான் அறிவின் பூரணத்துவம். கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை புறக்கணித்து தள்ளிவிட்டு உலகியல் பொருளாதாரம் சார்ந்த அறிவு பெருக்கத்தை, அறிவியல் அணுநுட்பத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை தங்கள் வசப்படுத்துகின்ற இந்தியா உட்பட்ட நாடுகளில் ஆட்சி கட்டிலில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை எல்லா நாடுகளிலும் இதே நிலை தலை தொங்கி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற சமநிலை பிரமாணம் இங்கு ஒரு இடத்திலும் இல்லை. கம்யூனிச நாடுகளிலே அறிவின் ஒளியாகிய, ஜீவனின் ஒளியாகிய இறை அறிவை புறக்கணித்துவிட்ட கம்யூனிச சித்தாந்தம் சுமார் 90 முதல் 115 ஆண்டுகள் இந்த பூமியிலே கோலோச்சியது. இல்லை என்று சொல்வதற்கில்லை. கிறிஸ்துவை தவிர்த்துவிட்ட எந்த பொருளாதார பெருக்கமும், பொருளாதார முன்னேற்றமும் 1 முதல் 3 தலைமுறைகளுக்கு மேல் நிலைத்து நிற்க முடியாது. அது சீரழிவையும் சின்ன பின்னமான சூழ்நிலையையும் கொண்டு வரும். அதுதான் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சமநிலை பிரமாணம் என்றால் என்ன? பொருளாதார சமநிலை பிரமாணம். A ritual or an lawful ordinance of equality என்றால் பொருளாதாரத்திலே, செல்வத்திலே, செல்வ பெருக்கத்திலே, ஐஸ்வர்ய பெருக்கத்திலே சமநிலை, சமன்பாடு வேண்டும் என்பதை வேதம் மட்டுமே, பரிசுத்த வேதாகமம் மட்டுமே முதல் நிலையில், முதல் படிநிலையில் முன்னெடுத்து வைக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் அந்த நிலையை ஏன், எதற்கு என்பதை குறித்து தெளிவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான் பரிசுத்த பவுல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். ஒருவனுக்கு நீ கொடுப்பதில்லை, காணிக்கை கொடுப்பதில்லை அல்ல. இன்றைய கள்ள கிறிஸ்தவம், யாரும் வருத்தப்படாதீர்கள், இன்றைய கள்ள கிறிஸ்தவம், உலகெங்கும் பறந்து வியாபித்திருக்கிற கள்ள கிறிஸ்தவம்
காணிக்கை பொறுக்குகிற கபோதிகள் பிரசங்கிக்கிற கள்ளக்கிறிஸ்தவம் காணிக்கை கொடுப்பதற்கு வலியுறுத்துவதற்காக இந்த வசனத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். இங்கே சொல்லப்படுவதன் நோக்கம் வேறு. வேத வசனம் எதன் அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக உரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து இந்த பொருளாதார செல்வப்பெருக்கத்தை விரும்பி தேடுகிற செழிப்பின் ஆசீர்வாத பிரசங்கிகளாகிய இந்த கள்ள போதகர்களின் கூட்டம், கள்ள கிறிஸ்தவ பிரசங்கிகளின் கூட்டம் இந்த வசனத்தை நீ காணிக்கை கொடுப்பதற்கு, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். நீ கொடுக்கிற காணிக்கையை மன விருப்பத்தோடு கொடு என்று சொல்லுகிறார்கள். இது காணிக்கைக்காக சொல்லப்பட்டதல்ல. நீங்கள் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏழைக்கு இறங்குவதே கர்த்தருக்கு கொடுக்கிற கடன். கர்த்தர் காணிக்கையாக எதை சொல்லுகிறார்? பரிசுத்த வேதாகமம் முழுக்க நீங்கள் தேடி பார்க்கலாம். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, சமுதாயத்திலே சீர்கட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஏழைக்கு உதவ வேண்டும். இந்த காணிக்கை பொறுக்கி கள்ளப்போதகர்களுக்கு, கள்ள பிரசங்கிகளுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்கிற போர்வையை மூடிக்கொண்ட இந்த காணிக்கை பொறுக்கி கள்ள பிரசங்கிகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கல்ல காணிக்கை. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவன் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு இறங்க வேண்டும். நீ கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, உடுக்க துணி இல்லாதவர்களுக்கு, உண்ண உடமில்லாதவர்களுக்கு, படுக்க இடமில்லாதவர்களுக்கு, தெருவிலே அலைந்து கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு இறங்கி தானம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காணிக்கையாக இருக்கும். அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். எப்படி? இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே தேவாலயத்திலே எல்லோரும் காணிக்கை போடு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து காணிக்கை பட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்தார். அங்கே எல்லோரும் தங்களுக்கு உள்ளதில் இருந்து, தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள், செல்வங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை கொண்டு வந்து காணிக்கையாக போட்டார்கள். ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை பெண் தனக்கு இருக்கிறதில் இருந்தல்ல, தனக்கு இருந்த எல்லாவற்றையுமே காணிக்கை பட்டியலே போட்டாள். தன் தேவைக்காக இருந்த அனைத்தையும், 2 வெள்ளிக்காசு, அவளுடைய அன்றைய தேவைக்கான, அன்றைய உணவு தேவைக்கானது, அந்த வெள்ளிக்காசை அவர் காணிக்கை பட்டியலே போட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரித்தார். இதை உதாரணமாக காட்டி இன்றைய கள்ளப்பிரசங்கிகள், கள்ள கிறிஸ்தவ கள்ள ஊழியர்களின் கூட்டமாகிய காணிக்கை பொறுக்கி ஓநாய்கள் இந்த வசனங்களை ஏமாற்றுகிறார்கள், புரட்டி பேசுகிறார்கள், வேத புரட்டர்களாக மாறியிருக்கிறார்கள். காணிக்கைகளுக்காக மற்றவர்களுக்கு சகாயமும். 13ஆம் வசனம், மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காணிக்கை, மற்றவர்களுக்கு சகாயமும். மற்றவர்களுக்கு என்றால் மாத சம்பளம் வாங்குகிறவர்களுக்கா, தினக்கூலிக்காக, மாத கூலிக்காக, மாத சம்பளத்திற்காக கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்களுக்கா? இல்லை. இவர்கள் எளியவர்கள் அல்ல, ஏழைகள் அல்ல. மற்றவர்கள் என்றால் ஏழைகள், எளியவர்கள், வஸ்திரமில்லாதவர்கள், வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், தங்க ஒதுங்க இடமில்லாதவர்கள், உணவில்லாதவர்கள்,
பிச்சை எடுக்கிறவர்கள் பிச்சைக்காரனுக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. பிச்சை எடுக்கிற தொழில் சம்பாத்திய தொழிலாக மாறி இருக்கிறது. அதனால பிச்சைக்காரனுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கள். பிச்சைக்காரனுக்கு எல்லாம் கொடுக்காதவங்க. பிச்சைக்காரன் சொல்றவன் எவனும் இல்லை. நடுத்தர மிகவும் கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் தான் ஏழைகள். நடுத்தர வர்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஹை கிளாஸ் அல்ல, லோ கிளாஸ் அல்ல, அதாவது பிலோ லோ கிளாஸ் தான் பிச்சைக்காரர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் என்ற பட்டியலிலும் லோ கிளாஸ் என்ற பட்டியலிலும் இருக்கிற நடுத்தர மக்கள் தான் பிச்சை எடுப்பதற்கும் செல்ல முடியாது, திருடவும் செல்ல முடியாது, கை கட்டியது வாக்கெட்டாத நிலையில் இருக்கிற ஏழைகள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவைகள் உணர்ந்து ஒருவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாத நிலை, திருடவும் முடியாத நிலையிலே இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய தேவை அறிந்து மற்றவர்களுக்கு சகாயமும், அதாவது உதவியும், உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எதற்காக? உங்களை வருத்தப்படுத்துவதற்காக நீங்கள் பிறருக்கு, ஏழைகளுக்கு இறங்குங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்ல வரவில்லை. உங்களை வருத்தப்படுத்துவதற்காக அல்ல. தனக்கு இல்லாததிலிருந்து, தனக்கு இருக்கிறதிலிருந்து அல்ல, தனக்கு இல்லாமையில் இருந்து இருப்பதை எடுத்து தன்னை வருத்தப்படுத்தி கொடுப்பதுதான் காணிக்கை, பிறருக்கு உதவு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு காணிக்கை என்று இந்த காணிக்கை கொள்ளையடிக்கிற கள்ள வேத புரட்டர்களுக்கு கூடாதிருங்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பணம் ஏழைகளுக்கு பயன்படுத்தப்படவே இல்லை. வேத பிரமாணங்களின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை என்று ஆலயத்திலே உள்ள வீடுகளிலே ஜெபிக்க வருகிற கோமாளிகளுக்கு, மந்திரவாதிகளுக்கு கொடுக்கிற, கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு கொடுக்கிற காணிக்கை, ஆலயத்திற்கு கொடுக்கிற காணிக்கை ஏழைகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. அங்கே ஆட்சி பீடங்களில் இருக்கிற கள்ள வேத புரட்டர்களாகிய கள்ளப்பிரசங்கிகளும், ஆலயங்களை நடத்துகிறோம் மூப்பர்கள், ஆட்சியாளர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் என்ற பெயர் பட்டியலில் இருக்கிற கொள்ளைக்காரர்களும் தான் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இங்கே கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை 190% ஏழைகளுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கப்படுகிறது. மீதி இருக்கிற 10% நற்பணிகளுக்கும், ஆலய பணிவிடைகளுக்கும், ஆலய பராமரிப்புகளுக்கும், நற்செய்தி பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். 90%, 100 ரூபாய் வருதுன்னா 90 ரூபாய் ஏழைகளுக்குத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவும் தரமறிந்து, தராதரம் அறிந்து ஏழைகள். அவன் ஏழைதானா? பிறருடைய உதவியை பெறுவதற்காக ஏழையை போல, இல்லாதவனை போல நடிக்கிறவனுக்கு அல்ல. அப்படிப்பட்டவன் எல்லாம் நிறைய பேர் இங்க திருச்சபைகள் இருக்கான். வீடு வீடா கை நீட்டி பிச்சை எடுத்து ஒண்ணும் இல்லைன்னு கை நீட்டி காணிக்க வாங்கி பணம் சேர்த்து வட்டிக்கு விடுறவன் இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வருத்தப்படுவதற்காக அல்ல, சமநிலை, எல்லோருக்கும் சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார். எல்லோருக்கும் பொருளாதாரங்களிலே, செல்வத்திலே, ஐஸ்வர்யத்திலே சமநிலை இருக்க வேண்டும். இருக்கா? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். கம்யூனிச சித்தாந்தம், மார்க்சியம், இறைத்தன்மையை, இறை அறிவை புறக்கணித்து தள்ளிவிட்டு இறையறிவு வெளிப்படுத்தி காண்பித்த சமநிலை பிரமாணத்தை திருடி பொருளாதார சமத்துவ சித்தாந்தத்தை கொண்டு வந்தது 90 முதல் அல்லது 94 முதல் 115 ஆண்டுகளுக்குள்ளே
கம்யூனிச சித்தாந்தம் தலை சிதறி போயிற்று. ஒரு துண்டு ரொட்டி துண்டுக்காக ரஷ்ய மக்கள், சோவியத் யூனியனின் ஜனங்கள் பிச்சை எடுக்க தொடங்கினார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று உலக வல்லரசுகளாக இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஜனங்களுடைய நிலைப்பாடு என்ன? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 8:14 சொல்லுகிறது, எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? தான் நான் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்தேன். யாத்திராகமம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 21ஆம் வசனம் வரை அந்த பகுதியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் சமநிலை பிரமாணம். எல்லோருக்கும் சமமாய் பொருளாதாரம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், செழிப்பு, செல்வம் இவைகள் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 10 விதமான பலத்த அற்புதங்கள் மூலமாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட்டு சீனாய் வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிற நாட்களிலே சுமார் 40 வருடம் சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அந்த 40 ஆண்டுகளும் வானத்தில் இருந்து அவர்களுக்கு அவருடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவும் இல்லை, அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரங்கள் கிழிந்து போகவும் இல்லை, அவர்கள் கால்களிலே போட்டிருந்த காலணிகள் கிழிந்து போகவும் இல்லை, சிதைந்து போகவும் இல்லை, அவர்கள் உணவுக்காக எங்கும் வேலை செய்யவும் இல்லை. அங்கே உணவு அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். எதில்? கொத்துமல்லி அளவான தங்க நிறத்தில் மினுமினு என்று மின்னுகிற ஒரு வகை வஸ்து அதிகாலையிலே வனாந்தர பூமி எங்கும் பாலை நிலம் எங்கும் பனி போல் பெய்திருக்கிறது. பனித்துளிகள் எப்படி இலைகளிலே புல்லுகளிலே விழுந்திருந்தால் எப்படி மின்னுமோ, மினுமினென்று இருக்குமோ, அதுபோன்று கொத்துமல்லி அளவான தங்க நிற அப்பம் தூதர்களின் உணவு, வானுலக தேவதூதர்கள் உண்ணுகிற உணவு, வானத்தின் மன்னா பூமியிலே பெய்திருக்கிறது, பனித்துளிகள் போல் பெய்திருக்கிறது. அதில் மோசே கட்டளை என்ன? மோசே அவர்களுக்கு சொல்லுகிறான், கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு, ஒவ்வொருவரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு, வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களில் இலக்கத்தின்படியே அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, அதாவது உன் வீட்டில் உன் குடும்பத்தில் எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையின்படி அவர்களுடைய தேவைக்காக தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். தலைக்கு 1 ஓமர் அளவு, ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு 1 ஓமர். 1 ஓமர்னா எவ்வளவு தெரியாது இல்லையா? அளவை சொல்கிறேன். தோராயமாக 2 படி அல்லது 3 முதல் 4 கிலோ அல்லது 3 முதல் 4 லிட்டர், எந்த அளவை நீங்க பயன்படுத்திக் கொண்டாலும் சரி, 3 முதல் 4 லிட்டர் அளவு கொள்ளளவு உள்ள பாத்திரத்தில் நீங்கள் இந்த வானத்தின் மன்னாவாகிய கொத்துமல்லி அளவான பனித்துளி போன்ற அந்த தூதர்களின் உணவாகிய வானத்தின் மன்னாவை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 17ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து
சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். நன்றாக கவனியுங்கள். சிலர் அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள், சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். ஏன்னா அளவு சரியில்லை, தெரியவில்லை. ஒரு ஓமர் என்கிற அளவு அன்றைய திடப்பொருட்களை அளவீடு செய்கிற நிலைப்பாட்டில் ஒரு ஓமர் என்றால் 4 லிட்டர். இன்றைய நிலையில் அது 3 கிலோ அல்லது 1.5 அல்லது 2 படி என்று தான் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 18ஆம் வசனம், பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். அது அளவை தான், நிறுத்தல் அளவை அல்ல, லிட்டர் கொள்ளளவு கொண்டது. எண்ணெய் அளப்பது போல் அதை அளந்தார்கள், ஓமரால் அளந்தார்கள். அதாவது 4 லிட்டருக்கு மேல இருக்கிறதெல்லாம் புழுத்து போகும், பின்னால வருது. ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை. அளக்கிற போது மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை. 4 ஓமருக்கு மேல், ஒரு ஓமருக்கு மேல், அதாவது 3 முதல் 4 கிலோ அளவைக்கு மேல் அல்லது 3 கிலோ 3 முதல் 4 லிட்டர் கொள்ளளவுக்கு மேல் அது அதிகமாயும் இருக்கவில்லை. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கும் அந்த அளவையிலே போடுகிற போது அது ஒரு ஓமர் அளவு வந்திருக்கிறது. அவர்கள் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். 19ஆம் வசனம், மோசே அவர்களை நோக்கி, ஒருவரும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். மோசேயினுடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மோசேயினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கொஞ்சமாய் சேர்த்தவர்களும் ஒரு ஓமர் அளவுக்கு எல்லாருக்கும் அந்த நிறைய அளவு சரியாக கொடுக்கப்பட்டும், கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கும் அதிகமாய் சேர்ந்தவனுக்கும் ஒரு ஓமர் அளவு கொடுக்கப்பட்டும், அதில் அவர்கள் மீதியாய் வைக்கக்கூடாது, நாளைய தினத்திற்கென்று வைத்திருக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் மோசேயின் சொல் கேளாமல். 20ஆம் வசனம், சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். ஒரு நாள் தேவைக்குத்தான் சம்பாதிக்கணும். ஒரு நாள் அன்றென்றுள்ள இயேசு கிறிஸ்து என்பதை கற்பித்தார். மத்தேயு 5 அல்லது 6ஆம் அதிகாரத்தில் யோவானுடைய சீடர்கள் ஜெபிக்கிறார்கள், பரிசேயர்களுடைய சீடர்கள் ஜெபிக்கிறார்கள், யூதர்கள் ஜெபிக்கிறார்கள். நாங்களும் ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்வது எப்படி என்று கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். அவர் கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்திலே ஒரு வரி என்ன வருகிறது? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், அனுதின உணவை எங்களுக்கு தாரும். சம்பாதிக்கிறதுக்காக கேட்க சொல்லல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்றும் இன்றும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே குணம் உள்ளவர்களாய் தான் இருக்கிறார். அதிகமாய் சேர்த்து சம்பாதித்து வைப்பதற்காக அவர் சொல்லவில்லை. வனாந்தரத்திலும் கூட தூதர்களின் உணவாகிய வானத்து மன்னாவை மனிதர்களாகிய இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கு கொடுத்த போது விடியற்காலம் மட்டும் இன்றைக்கு சேகரிக்கிற உணவிலே மீதியாய் வைத்திருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களோ இன்றைக்கு பணம் சேர்ப்பது போல், சொத்து சேர்ப்பது போல், செல்வம் சேர்ப்பது போல், ஐஸ்வர்யம் சம்பாதிப்பது போல், பணத்தை சேர்ப்பது போல் உணவை சேகரித்து வைத்தார்கள். கர்த்தருடைய மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மிகுதியாய் மீதியாய் வைத்திருந்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அழுகி போயிற்று, புழுத்து போயிற்று. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். 21ஆம் வசனம், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போம். மீதம் இருக்கிறது என்ன செய்யும்? வெயில் ஏற ஏற உருகி போகும். இங்கே 2 காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்கிறவன், சொத்து சேர்க்கிறவன்,
செல்வம் சேர்க்கிறவன், ஐஸ்வர்யம் சேர்க்கிறவன், சம்பாத்தியம் பண்ணுகிறவனுடைய சம்பாத்தியங்கள் புழுத்து போக வேண்டும் அல்லது அது நாசமாக்கப்பட வேண்டும். அது அவனுக்கும் பிரயோஜனப்படக்கூடாது. ஒன்று அல்லது அது காற்றாய் உருகி போக வேண்டும், தண்ணீராய் உருகி போக வேண்டும், அல்லது சேர்த்து வைக்கிற அந்த பணம், செல்வம், ஐஸ்வர்யம் தனக்கும் பிறருக்கும் உதவாவதாய் போக வேண்டும். இங்கே வெயில் ஏற ஏற அந்த வானத்தின் மன்னா உருகி போயிற்று. பனிக்கட்டி உருகுவது போல் இந்த வானத்து மன்னா உருகி போயிற்று. விடியற்காலம் மட்டும் மீதியாய் வைத்திருந்தது புழுத்து போயிற்று. இவைகளின்படியே இந்த நாட்களிலும் சமநிலை பிரமாணம் என்பது, பொருளாதார சமநிலை பிரமாணம் என்பது இன்றைய உலக ஜனங்களின் நடுவிலே நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், பொருளாதாரத்துவ சமன்பாடு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்று போல சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அவரவர் அளவுக்கு அதிகமாய் திருடி, கொள்ளையடித்து, ஏமாற்றி, வஞ்சித்து சம்பாதிக்கிற பொருளாதார வளங்கள் அனைத்தும் ஒன்றில் அது புழுத்து அழிந்து போக வேண்டும் தானாகவே, அல்லது அது பனிக்கட்டி வெயிலை கண்ட, சூரியனை கண்ட பனி போல் உருகி போக வேண்டும் என்கிற இரண்டு தத்துவங்களை நமக்கு பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரையான வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிலை வந்தால் இன்றைய பொருளாதாரம் சம்பாதித்து உலக பணக்காரர்கள், உலக கோடீஸ்வரர்கள் வரிசையிலே இருக்கிற அனைத்து கோடீஸ்வரர்களும் உடைய நிலையும் என்ன? இந்த காணிக்கை பொறுக்கி கள்ள கிறிஸ்தவ வேத புரட்டர்களாகிய கள்ள கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறதே, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? பழைய ஏற்பாட்டின் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, தன்னுடைய அனுதின உணவுக்கும் தேவைக்கும் அதிகமாய் சம்பாதித்து சேர்த்து வைக்கிற, தனக்கு அடுத்தவனுக்கு வீடு, இருப்பிடம், நிலம் இல்லாமல் போகும்படி, தனக்கு அடுத்தவனுக்கு வஸ்திரம், உணவு அற்று போகும்படி, பிறருக்குரியதை எல்லாம் தனக்குரியதாக சேர்த்துக் கொள்ளுகிறவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அது கிறிஸ்தவ காணிக்கை பொறுக்கி உலக கோடீஸ்வரர்களானாலும் சரி, பொருளாதார முதலாளித்துவ பெருமுதலாளிகளானாலும் சரி, அரசியல் வியாதிகளாக பல ஆயிரம் கோடி சேர்த்து வைத்திருக்கிற அரசியல் வியாதிகளாக, அரசியல்வாதிகளாக, ஆட்சி தலைவர்களாக, ஆளுகைக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவருடைய நிலைப்பாடு என்ன? இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், பணம் அனைத்தும் பூச்சி அரித்து, பொட்டரித்து, வஸ்திரங்களை போல் பொட்டரித்து, புழு அரித்து தின்றுவிட்டால் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஐஸ்வர்யம் தேடி ஓடுகிற கள்ள கிறிஸ்தவர்களே, கள்ள கிறிஸ்தவ கூட்டமே, பக்தி வேட கிறிஸ்தவ கூட்டமே, சிந்தித்து பார் உன் நிலை என்ன என்று இங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு. இந்த உலக பணக்காரர்கள், இந்த கள்ள கிறிஸ்தவ காணிக்கை பொறுக்கி கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்ய சம்பன்னர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் என்ற பெயரிலே கர்த்தருக்கு காணிக்கை என்று கேட்டு வாங்கி கொள்ளையடித்து உலக கோடீஸ்வரர்களாக வலம் வருகிற உங்க ஆவிக்குரிய அப்பாமார்கள், உங்கள் ஆவிக்குரிய அம்மாமார்கள், ஆவிக்குரிய அண்ணன்மார்கள், இவர்களுடைய நிலையெல்லாம் என்ன? இவர்கள் சேர்த்து வைத்தது எதற்காக இருக்க வேண்டுமாம்? இவர்கள் சேர்த்திருக்கிற பொக்கிஷங்கள் எதற்காக உதவ வேண்டுமாம்? சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவ வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, புகலிடம் இல்லாதவர்களுக்கு, ஒதுங்க வீடு இல்லாதவர்களுக்கு, படுக்க இடம் இல்லாதவர்களுக்கு, ஒடுக்க வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, உண்ண உணவில்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். இக்காலத்திலே
உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. செல்வம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வவான்களே, ஐஸ்வர்ய சம்பன்னர்களே, நான் ஏழையாக இருந்தேன், கிழிந்த அண்டர்வேர் போட்டிருந்தேன், கிழிந்த நிக்கர் போட்டிருந்தேன், கிழிந்த கால் சட்டை, கிழிந்த மேலாடை அணிந்திருந்தேன், ஒருவேளை உணவுக்காக பிச்சை எடுத்தேன், அல்லது ஒருவேளை உணவுக்காக தவித்த நாட்கள் உண்டு என்றெல்லாம் சுயசாட்சி சொல்லுகிற கள்ளக்கரித்தவ வேத புரட்டர் கள்ளப்பர பீரங்கிகளே, கள்ளப்பிரசங்க பீரங்கிகளே, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகம் அனைத்தும், பணம் அனைத்தும் உங்களுக்கு வறுமை ஏற்படும் காலத்தில் இவைகள் ஒன்று நிலைத்து நிற்பதில்லை. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நீ அநியாயமாய் சம்பாதிக்கிற பொருள் உன்னிடத்தில் இருந்து உன் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்குள்ளே, சுமார் 100 ஆண்டுகளுக்குள்ளே நீ இன்று கொடி கட்டி பறக்கிற கோடீஸ்வரனாக இருக்கலாம். உன் சந்ததி 3ஆம் தலைமுறையிலே பிச்சைக்காரனாக நிற்பான். மறந்து விடாதே. அன்று உன் சந்ததிக்கு உதவும்படிக்கு இன்று நீ சேர்த்து வைத்திருக்கிற சொத்து இன்றைய ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு நீ செலவிட்டால், கர்த்தரின் பெயரால் கிறிஸ்துவின் பெயரால் காணிக்கை வாங்கி கோடிக்கணக்கான பணம் சேர்த்திருக்கிற கள்ள பிரசங்க பீரங்கிகளே, கள்ள ஓநாய் கூட்டமே, வேட்டை நாய்களே, இன்றைக்கு ஏழைகளுக்கு இறங்காதவன் உன் சந்ததி 2ஆம், உனக்கு பிறகு 2ஆம் 3ஆம் தலைமுறைகளிலே, அல்லது உன் காலத்திலேயே நீ பிச்சை எடுக்கிறவனாக மாறிவிட்டாய் என்றால், நீ அன்று நீ ஒருவேளை உணவுக்காக பிச்சை எடுக்கிற நிலைக்கு வரும்போது, இன்று நீ சம்பாதித்த பணம் ஏழைகளுடைய வறுமைக்கு உதவவில்லை என்றால், அன்று நீ பிச்சை எடுக்கிற நாள் வரும்போது உனக்கு எவனும் பிச்சை போட மாட்டான். அன்று உனக்கு அது உதவுவதற்காக நீ இளமையில் செய்தது முன் முதுமையில் அறுப்பாய். நீ இப்பொழுது பிறரை கொள்ளையடிக்கிறாய். ஏழைகளுக்கு செலவிடப்பட வேண்டிய கர்த்தருடைய காணிக்கையை கொள்ளையடித்து நீ கோடீஸ்வரனாக மாறுகிறாய். உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் இடம் பிடிக்கிறாய். கள்ள ஓநாய் பிரசங்கியே, இறை அன்பை விட்டுவிட்ட நீ உலக அறிவை பயன்படுத்தி, பொருளாதார அறிவை பயன்படுத்தி, நீ MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் படிச்சு காணிக்கை பணம் கொள்ளையடித்து சம்பாதிக்கிறாயே கர்த்தரின் பெயரால். உன் நிலை என்ன? உன் சந்ததி அடுத்த தலைமுறையில் ஒருவேளை உணவுக்கு பிச்சை எடுக்கும். மறந்து விடாதே. அன்று நீ உயிரோடு இருந்தால் பார்ப்பாய், ஒரு தலைமுறை 35 ஆண்டுகள் தான். உன் தலைமுறையிலேயே உன் சந்ததி பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துவிடும். நீ கர்த்தரை மறந்து விட்டாய். கர்த்தருடைய பிரமாணங்களை மறந்து விட்டாய். உன் காலின் கீழ் மிதித்து விட்டாய். நீ கர்த்தருக்கு காணிக்கை என்று கொள்ளையடிக்கிறாய். இதுதான் அனைத்து உலக தலைவர்களுக்கும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்குரியதை கொள்ளையடிக்கிறவன் சர்வ நிச்சயமாக அவன் சந்ததி 2ஆம் 3ஆம் தலைமுறைகளிலே, ஏன் அவனுடைய காலத்திலே, அவனுடைய முதுமையிலே அவன் ஒருவேளை சோற்றுக்கு, ஒருவேளை உணவுக்கு பிச்சை எடுக்கிற நிலை வரும். மறந்து விடாதீர்கள். சமநிலை பிரமாணம், பொருளாதார சமன்பாடு எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்க வேண்டும். இந்த நிலை வருமானால், இவை வருவதற்காகவே நீ ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கடன் கொடு, அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு அதாவது 2 4 தருகிறாரோ இல்லையோ, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஏழைக்கு, இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, உணவில்லாதவர்களுக்கு கொடு. நீ கொடுப்பதை பாத்திரம் அறிந்து கொடு. பிச்சை இடுவதானாலும் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. இன்றைய பிச்சைக்காரர்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல. சம்பாத்திய தொழிலாக பிச்சை எடுத்து கோடிக்கணக்காக, லட்சக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறார்கள். நன்றாக அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார சமன்பாடு வேதாகமம் பிரசங்கித்திருக்கிற, வேதாகமம்
கற்பித்து தருகிற, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கற்பித்து தருகிற பொருளாதார சமநிலைப்பாடே அதாவது சமநிலை பிரமாணம். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடியே சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பரிசுத்த பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த ஏவுதலை தீத்துவின் உள்ளத்திலே கொடுத்ததும், இதை திருச்சபைக்கு கடிதமாக எழுதி வைக்க பவுலின் உள்ளத்திலே ஏவினதும் ஆவியாயிருக்கிற தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே என்கிற உண்மையை அறிந்திருங்கள். இது மனிதருடைய கற்பனை அல்ல, மனிதருடைய கட்டளையும் அல்ல, இது தேவனுடைய கட்டளை. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படியுங்கள். இல்லையே உன் முதுமையிலே நீ எவ்வளவு தான் சம்பாதித்து வைத்திருந்தாலும், உன் மனைவி பிள்ளைகள், உன் முதுமையிலே நீ எழுந்து நடமாட முடியாத இருக்கும் நாட்களிலே, எந்த வருவாயும் இல்லாதவனாய் இருக்கிற நாட்களிலே, நீ சம்பாதித்து வைத்த கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் கொள்ளையிடுவார்கள். நீ எப்படி மற்றவர்களிடத்தில் கொள்ளையிட்டாயோ அதுபோல உன் மக்களே உன் செல்வத்தை கொள்ளையிட்டு உன்னை பிச்சை பாத்திரமாக வைத்திருப்பார்கள். மறந்து விடாதே, மறந்தும் இருந்து விடாதே. இப்பொழுதே செயல்பட தொடங்கு. நீ கொள்ளையடித்தவை அனைத்தையும் நாலத்தனையாய் சகேயு கொடுத்தது போல். ஆண்டவரே, நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை இரண்டத்தனையாய் திரும்ப செலுத்து, நாலத்தனையாய் 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன். 100 ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கேன்னா 400 ரூபாய் கூட சேர்த்து 500 ரூபாயாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். என் ஆஸ்தியில் நான் கொள்ளையடித்து சம்பாதித்த, திருடி சம்பாதித்த, ஏமாற்றி சம்பாதித்த என் சம்பாத்தியத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னானே, அதுபோல கொடுத்து விடு. இல்லையில் உன் முதுமை காலம் மகா பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். உன் சந்ததியின் 2ஆம் 3ஆம் தலைமுறை மகா கேடுள்ளதாயிருக்கும். பிச்சைக்காரர்களை விட கேவலமாய் நடத்தப்படுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்து விடாதே. கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகளை கற்பித்து தருகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.